வெளிநாட்டில் இருக்கும் உங்களுக்காக இலங்கையில் இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆரோக்கியத்தை எங்கள் சொந்த பெற்றோரைப் போல அன்புடன் நாங்கள் பராமரிக்கின்றோம். மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்திவீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்திவீச்சும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்களை தாங்கி வருகின்றது. மத்திய கிழக்கு போரின் 25ஆம் நாள் இன்று அதிகாலை முதலே ஈரானிய தலைநகர் தெஹ்ரான் முழுவதிலும் உள்ள ஈரானிய அரசாங்கத்தின் உட்கட்டமைப்புகள் மீதும் வடமேற்கு ஈரானில் உள்ள காஸ்வின் நகர் மீதும் இஸ்ரேல் கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தும் வகையில் விடிந்திருந்தது. இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி தரும் வகையில் கடந்த 2 நாட்களாகவே ஈரானிய இராணுவம் தனது உண்மையான வாக்குறுதி 4 எனப்படும் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4 இராணுவ நடவடிக்கையில் அலையலையாக ஏவுகணைகளை ஏவி இஸ்ரேலின் ஏவுகணை தடுப்பு அமைப்பான அயன்டோம் எனப்படும் இரும்பு குவிமாட பொறிமுறையை திணற வைத்து தலைநகர் டெல் அவீவிலும் பாரிய ஏவுகணைகளை விழ வைத்த நிலையில் இந்த ஏவுகணை வெடிப்பு இஸ்ரேலியர்களுக்கு அதிர்ச்சிகளை அடுத்தடுத்து பதிவாக்கிய நிலையில் இன்று இஸ்ரேலின் பதிலடி முறை ஈரான் மீது திரும்புவதாக தெரிகிறது. நேற்றும் ஈரானில் உள்ள இலக்குகள் மீது இஸ்ரேலிய தரப்பும் அலையலை தாக்குதல்களை வான்வெளியில் நடத்தி கொண்டாலும் ஈரான் தனது ஏவுகணைகளின் ஏவுதல்களை அதிகரித்துள்ளமை பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்களையும் இப்போது பதுங்குகுழி வாழ்வுக்குள் தள்ளியுள்ளது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தைகள் ஒன்று அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இடம்பெற்று ஒருவேளை மோதல்கள் நிறுத்தப்படும் ஒரு நிலை வந்தால் அவ்வாறான ஒரு நிலை வருவதற்கிடையில் ஈரானின் ஏவுகணை திறன் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்ரேல் இவ்வாறு தாக்குதல்களில் தீவிர முனைப்பு காட்டி வருகிறது. ஈரானிடம் 2000 கிலோமீட்டரை தாண்டக்கூடிய ஏவுகணைகள் இல்லை என முன்னர் பரவலாக கூறப்பட்டாலும் ஈரானும் அதற்கு ஒத்த கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டாலும் ஏறக்குறைய 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் பாயக்கூடிய ஏவுகணைகளை ஈரான் கொண்டிருக்குமோ என்ற ஒரு ஐயத்தை அண்மைய அதன் ஏவுகணைகள் 2 ஆதாரங்களை வழங்கியிருந்தன. 4000 கிலோமீட்டருக்கு அப்பால் பிரித்தானிய அமெரிக்க படைத்தளங்கள் உள்ள இந்து சமுத்திர தீவான டியாகோ கார்சியாவை நோக்கி ஈரான் ஏவுகணைகளை ஏவியதான செய்திகள் வந்த நிலையில் இந்த போர் இதுவரை 290 அமெரிக்க படையினரை காயப்படுத்தி இன்றைய 25வது நாளுக்குள் நுழைந்துள்ளது. இன்று அதிகாலை குவைத் சர்வதேச விமான நிலையத்தின் எரிபொருள் தாங்கி மீது ஈரானிய ட்ரோன்கள் தாக்கி வெடித்தன. இதனால் அந்த இடத்தில் பெரும் தீப்பரவல் ஏற்பட்டது. குவைத் விமான நிலையத்தை அடிக்கடி ஈரான் குறிவைத்து தாக்கி வருவது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அந்த வகையில் இந்த தாக்குதல் இன்று இடம்பெற்றது. இதற்கிடையே இந்த போரை நிறுத்தும் வகையில் இந்த வார இறுதியில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்குரிய முன்னேற்ற பேச்சுக்கள் 2 தரப்புக்கும் இடையில் இடம்பெறுவது குறித்த விடயம் ஏறக்குறைய பகிரங்கமாகிவிட்டது. ட்ரம்ப் நிர்வாகம் ஈரானுக்கு 15 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை வழங்கியுள்ளதாக நியூயார்க் டைம்ஸில் புதிய தகவல்கள் வெளிப்பட்டுள்ளன. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெள்ளை மாளிகையிலிருந்து வரவில்லை. 2 தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தைகளை நடத்த முன்வந்துள்ள பாகிஸ்தானை சேர்ந்த இடைத்தரகர்களால் இந்த திட்டம் ஈரானிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதே சமகாலத்தில் மத்திய கிழக்குக்கு ஏற்கனவே அமெரிக்காவின் ட்ரிப்போலி கடற்கலம் உட்பட, அதாவது அம்பிபிஎஸ் கலம், தரை மற்றும் கடலில் தரையிறங்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய ட்ரிப்போலி கடற்கலம் உட்பட்ட சில கடற்படை கப்பல்களில் ஆயிரக்கணக்கான மெரைன் எனப்படும் ஈரூடக துருப்புக்கள் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்படும் நிலையில் இந்த மெரைன் அணிகளுக்கு மேலதிகமாக அமெரிக்க வான்படையின் 82வது ஏர்போர்ன் டிவிஷன் பிரிவிலிருந்தும் சுமார் 1000 துருப்புக்களும் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்படுவதான புதிய விடயம் பகிரங்கமாகியுள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் குயிக் ரெஸ்பான்ஸ் எனப்படும் அவசரகால பதிலளிப்பு படையாக கருதப்படும் இந்த ஏர்போர்ன் டிவிஷன்
பொதுவாகவே எதிராளிகளின் பகுதிகளுக்குள் பரசூட்டில் குதித்து அதிரடிகளை செய்யும் ஒரு படைப்பிரிவு என்பதால் அடுத்து அமெரிக்கா படைய ரீதியில் என்ன செய்ய போகின்றது என்பதும் இந்த ஏர்போர்ன் டிவிஷன் மத்திய கிழக்குக்கு அனுப்பப்படும் செய்தியின் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான இல்லையென்றால் உன்னிப்புக்குரிய விடயமாகின்றது. ஈரானில் அடுத்து என்ன செய்வது என்பதில் தனக்கு அதிகபட்ச நெகிழ்வுத்தன்மையை உருவாக்கவே அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஏர்போர்ன் டிவிஷன் துருப்புக்களை மத்திய கிழக்குக்கு அனுப்புவதாகவும் கருதப்படுகின்றது. எதுவாறு இரண்டு தரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் இடம்பெறலாம் என்ற மூக்கு வியர்ப்புகள் வந்ததை அடுத்து ஈரானிய அரசு தலைவர் மசூத் பெஷக்கியனுடன் பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மேக்ரான் நேற்று தொலைபேசியில் பேசி ஈரான் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார். அதேபோல பாப்பரசர் லியோவும் உரையாடல் மூலம் அமைதிக்காக பணியாற்ற ஈரானை அழைத்திருக்கின்றார். ஆனால் ஈரானிய இராணுவ தரப்போ இவ்வாறான ஒரு பேச்சுவார்த்தை சாத்தியமில்லை எனவும் அதற்கான முன்னோட்ட பேச்சுக்கள் எதுவும் நடத்தப்படவில்லை எனவும் தொடர்ந்தும் இறுக்கமாக சொல்லி வருகின்றது. இவ்வாறான பேச்சுவார்த்தைகள் குறித்த செய்திகளையும் கதைகளையும் அது மறுத்து வருகின்றது. எனினும் ட்ரம்போ ஈரானுடன் தற்போது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் தனது வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, அதாவது இராஜாங்க திணைக்கள செயலாளர் மார்க்கோ ரூபியோ, துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் ஆகியோருடன் தனது சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்கோஃப், தனது மருமகனான ஜாரட் குஷ்னர் ஆகியோரும் ஈரானுடனான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். அத்துடன் ஈரானியர்களிடமிருந்து நேற்று தனக்கு ஒரு நல்லெண்ண சைகை மர்ம பரிசாக கிட்டியதாக குறிப்பிட்ட ட்ரம்ப், இந்த பரிசு போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர முயற்சிகளுக்கு உதவியதாகவும் இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பரிசு என்றும் மதிப்புமிக்க அந்த பரிசு என்னவென்பதை தான் இப்போதைக்கு பகிரங்கப்படுத்த போவதில்லை என்றும் ஓவல் பணியகத்தில் வைத்து ஊடகர்களுக்கு கூறியிருக்கிறார். அத்துடன் ஈரான் நேற்று வழங்கிய இந்த பரிசு ஹோர்முஸ் நீரிணையூடான எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் தொடர்பானது என ஒரு குழுவை ஒரு துருப்பையும் ட்ரம்ப் கொடுத்திருக்கின்றார். தனது நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தும் ஈரானிய பேச்சுவார்த்தைகள் தங்களது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தயாராக உள்ளனர் என்பதை இந்த பரிசு சுட்டி காட்டுவதாகவும் ஈரானில் ஆரம்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கிய தலைவர்களை விட தற்போதைய தலைவர்கள் அனைவரும் மிகவும் வித்தியாசமானவர்களாக இருப்பதாகவும் ட்ரம்ப் நேற்று சொல்லிக் கொண்டார். அதாவது அமெரிக்க தாக்குதல்களில் முக்கியமான ஈரானிய தலைவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் இப்போது அவர்களின் இடத்தில் உள்ள தலைவர்கள் சற்று சமரசத்தை காட்டுவதான பாணியில் ட்ரம்ப் நேற்று வெள்ளை மாளிகையில் குறிப்பிட்டுக் கொண்டாலும் ஈரானின் புரட்சிகர இராணுவமோ முழுமையான வெற்றி கிட்டும் வரை இந்த போர் தொடரும் என நேற்றும் சூளுரைத்ததனூடாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக கருதப்படும் தமது சொந்த தரப்புக்கும் ஈரானிய இராணுவம் எச்சரிக்க முயல்வது தெரிகின்றது. அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தைகளும் நடைபெறவில்லை என ஈரான் மறுத்தாலும் ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் காலிபாப் தான் இந்த பேச்சுவார்த்தைகளில் பங்கெடுக்கும் ஈரானிய முகம் என்ற ஊகங்கள் பரவலாக உள்ள நிலையில் அவர் கூட அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதான செய்தியை மறுத்திருப்பது வேறு விடயம், குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். கடந்த மாத இறுதியில் நடத்தப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் தெஹ்ரானில் ஈரானின் அதிஉயர் ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி பலியான பின்னர் அவரது மகனான மொஜ்தபா கமேனி ஈரானின் புதிய ஆன்மீக தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் முன்னாள் இராணுவ தளபதியாகவும் விமானியாகவும் இருந்த 64 வயதான ஈரானிய சபாநாயகருக்கு ஈரானை வழிநடத்தும் ஒரு ஆசை வந்திருப்பதான ஒரு கிசுகிசு உலா வருகின்றது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக மொஜ்தபா கமேனி இன்னும் பொதுவெளியில் தோன்றாததால் அவரது நிலை நிச்சயமற்ற நிலையாக உள்ளது. அவர் காயமடைந்ததாக கூட சொல்லப்படுகின்றது. எனினும் அவர் இதுவரை பகிரங்கமாக பொதுவெளியில் தோன்றவில்லை. இந்த பின்னணியில் நேற்று மொஜ்தபா கமேனியும் தனது தரப்பில் ஒரு அதிரடி நகர்வை செய்து தனது விசுவாசியான முகமது பாக்கர் சோல்காத்தரை நாட்டின் புதிய பாதுகாப்பு தலைவராக நியமித்திருக்கிறார். கடந்த வாரம் நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதலில் அப்போதைய பாதுகாப்பு தலைவராக இருந்த அலி லாரிஜானி பலியான நிலையில் அவரது இடத்திற்கு தனது விசுவாசியான சோல்காத்தரை நியமித்து மொஜ்தபா கமேனியும் தனது அதிகார பிடியை இறுக்குவதாக தெரிகிறது. சபாநாயகர் அமெரிக்கா பக்கம் சாயக்கூடும் என்ற ஊகங்கள் உள்ள நிலையில் ஈரானிய இராணுவத்துக்கு ஆதரவான இந்த நியமனம் வெளிப்பட்டிருக்கின்றது. இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கும் ஏன் ஈரானில் உள்ள மிதவாத அரசியல் தலைவர்களுக்கும் இராணுவம் ஒரு கடுமையான மறைமுக செய்தியை வழங்குவதை ஆதாரப்படுத்துகின்றது. ஒருவேளை எதிர்பார்க்கப்படுவது போலவே இந்த வார இறுதியில் பாகிஸ்தானில் அமெரிக்க ஈரானிய பேச்சுக்கள் நடந்தால் அது மறுபுறத்தே ஈரானின் உள்ளக அதிகார போட்டியையும் வெளிப்படுத்தக்கூடும்.
இதற்கிடையே ஈரானும் அமெரிக்காவும் ட்ரம்ப் நியமித்த விட்கோஃப் குஷ்னர் மற்றும் மார்கோ ரூபியோ ஆகியோரை விட துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸுடன் தான் பேச்சுவார்த்தையை நடத்த தெஹ்ரான் விரும்புவதான ஒரு அறிகுறியை காட்டியுள்ளது. ஆனால் அமெரிக்க தரப்பில் யார் பேச்சுவார்த்தையை நடத்துவது என்பது அரசு தலைவர் ட்ரம்பின் இறுக்கமான முடிவாக வெறுமென வெள்ளை மாளிகை நேற்று அறிவித்திருக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்க ஈரானிய பேச்சு முனைப்புகளை இஸ்ரேல் சதி செய்து குழப்பக்கூடும் என்ற ஒரு புதிய எச்சரிக்கையை துருக்கி அரசு தலைவர் ரெசெப் தாயிப் எர்டோகன் விடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். ஏனெனில் ஈரானுக்கு எதிரான போரை தொடருமாறு ட்ரம்பை இஸ்ரேல் உசுப்பேற்றி காரியம் சாதிப்பதான ஒரு விமர்சனம் உள்ள நிலையில் இப்போது அவரது நிர்வாகம் போர் நிறுத்த திட்டத்தை சமர்ப்பித்ததில் இஸ்ரேலுக்கு ஏமாற்றம் இருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையே பாகிஸ்தானில் அமெரிக்க ஈரானிய பேச்சுக்கள் நடைபெற்றால் அது பாகிஸ்தானின் மதிப்பை அதிகரிக்கும் என்ற குறுகுறுப்பு இந்தியாவுக்கும் உள்ள நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் நேற்று டொனால்ட் ட்ரம்ப் தொலைபேசியில் பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார். இதன் பின்னர் ஸ்ரீலங்கா அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் தொலைபேசியில் பேசினார். இலங்கையின் நெருக்கடிகளுக்கு உதவுமாறு ஒரு கோரிக்கையை ஏற்கனவே இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு ஸ்ரீலங்கான் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹீரத் விடுத்து அதற்கு சாதகமான பதிலை பெற்ற பின்னர், அதாவது அயலவருக்கு முன்னுரிமை என்ற டெல்லியின் கொள்கைப்படி எப்போதுமே ஸ்ரீலங்கா சின்னத்தம்பிக்கு இந்தியா முன்னுரிமையாக உதவிகளை வழங்கும் என ஜெய்சங்கர் விஜித ஹீரத்திற்கு உறுதியளித்த பின்னணியில் அனுரகுமார திசாநாயக்கா மோடியுடன் பேசி இந்தோ ஸ்ரீலங்கா எரிசக்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்குரிய கரத்துண்டை நேற்று நீட்டியிருப்பது தெரிகிறது. அதாவது ஒரு காலத்தில் இந்தியாவை கடுமையாக எதிர்த்த அதே ஜேவிபி இப்போது திருமலையில் உள்ள எண்ணெய் குதங்களை விரைவில் புனரமைத்து தமக்கு வழங்குமாறு இந்தியாவிடம் ஒரு கரத்துண்டை நீட்டுவதும், இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் கடலடியில் எண்ணெய் விநியோக குழாய்களை பதிக்க வேண்டும் என்பது உட்பட்ட சில விடயங்களுக்கு அவசரமாக ஆர்வத்தை வெளிப்படுத்துவதும் தெரிகின்றது. மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்பதை வெளிப்படுத்த ஜேவிபி அதாவது இந்தியாவின் முன்னிய எதிரியான ஜேவிபியை இப்போது இந்தியாவிடம் அதிகமான உதவிகளை கோரும் நிலையில் இந்த மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்ற நியதியை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ஒரு தரப்பாக தமிழர்களின் அரசியல் பரப்பு தெரிகின்றது. தமிழர் தரப்பு அரசியல்வாதிகளின் சீத்துவக்கேடு தொடர்ந்தும் வெளியாகி வருகின்றது. அந்த வகையில் அதன் புதியதொரு அசிங்க அத்தியாயம் யாழ் வலிகாமம் வடக்கு தெல்லிப்பளை பிரதேச சபையின் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் வெளிப்பட்டது. மிகவும் அநாகரிகமான வார்த்தை பிரயோகங்களை மக்கள் பிரதிநிதிகள் நாக்கூசாமல் செய்தனர். வழமை போலவே சுயேட்சை கிளாடியேட்டர் ஒருபடி இந்த முறையும் இந்த விடயத்தில் மேலே நின்றார். இதற்கு சளைக்காமல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முகமும் நின்றது. பிரதேச அபிவிருத்திக்காக செயலாற்ற போவதாக, அதாவது குளிக்கப் போவதாக சொல்லிக்கொள்ளும் மக்கள் பிரதிநிதிகள் குளிப்பதற்கு பதிலாக நன்றாகவே வார்த்தை அர்ச்சனைகளால் சேறு பூசி திரும்புவது அரங்கேற்றப்படுகின்றது. இதற்கிடையே இந்த சுயேட்சை எம்பி மலையக தமிழ் மக்களை இழிவுபடுத்தும் வகையிலும் வெறுப்புணர்வை தூண்டும் வகையிலும் கருத்துக்களை தெரிவித்து வருவதற்கு எதிராக மலையக குடிசார் பிரதிநிதிகள் ஸ்ரீலங்கா குற்ற புலனாய்வு பிரிவிலும், அதாவது சிஐடியிலும், ஸ்ரீலங்கா காவல்துறையின் தலைமையகத்திலும் நேற்று முறைப்பாடுகளை பதிவு செய்துள்ளனர். கிளிநொச்சியில் வாழும் மலையக மக்களை தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி குறித்த எம்பி இழிவுபடுத்தியுள்ளதாக இந்த முறைப்பாட்டில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. தனது குறுகிய அரசியலுக்காகவும் சொந்த சமூக வலைத்தளத்தின் பிரபலத்திற்காகவும் இவ்வாறான சர்ச்சைக்குரிய கருத்துக்களை அவர் திட்டமிட்டு பரப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ள மலையக குடிசார் பிரதிநிதிகள் ஒரு சமூகத்துக்கு எதிராக வெறுப்பு கருத்துக்களை பேசுவதை குற்றமாக்கும் அனைத்துலக குடிசார் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான உடன்படிக்கையான ICCPR விதிகளின் கீழ் குறித்த எம்பிக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்த முறைப்பாட்டில் வலியுறுத்தியுள்ளமை ஒரு முக்கிய விடயம். மலையக மக்களை இழிவுபடுத்திய இந்த விடயம் தொடர்பாக மலையக மக்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மௌனம் சாதிப்பதாகவும், குறித்த எம்பி ஒரு வைத்தியராக இலவச கல்வியை பெறுவதற்கு மலையக மக்களின் உழைப்பும் அவர்களால் இலங்கைக்கு திரட்டி கொடுக்கப்பட்ட வருமானமும் ஒரு காரணம் எனவும் குறிப்பிடப்படுகின்றது. ஆகையால் இவ்வாறாக இலங்கைக்காக உழைத்த மலையக மக்களை தரக்குறைவாக பேசுவதற்கு யாருக்கும், குறிப்பாக இந்த சுயேட்சை எம்பிக்கு எந்த தகுதியும் கிடையாதென ஏற்கனவே மலையக தரப்பிலிருந்து விமர்சனங்கள் வந்த நிலையில் தற்போது அவர் பொதுவெளியில் மிகவும் மோசமான வார்த்தை பிரயோகங்களை பிரயோகித்தமை குறித்து மலையக தமிழ் குடிசார் பிரதிநிதிகள் தமது முறையீடுகளை செய்திருக்கின்றனர்.
ஆகமொத்தம் தமிழர்களின் அரசியல்வாதிகளின் அவலட்சணங்கள் தொடர்ந்தும் உலக நெருக்கடிகள் ஒருபுறமாக இருக்க, உள்ளூர் நெருக்கடிகளாக தமிழர்களை நெருக்குவாரப்படுத்துவது தொடர்ந்தும் வெளிப்படுத்தப்பட்டே வருகிறது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.